13 செப்டம்பர் 1987 கொயானியான ஒரு பிளேஸ்ல பிரேசில் நாட்டுல இந்த பழைய இரும்பு பொருள்லாம் சேர்க்கறவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க பழைய இடிஞ்சு போன ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு அங்க ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பழைய இரும்பு பொருள் ஒண்ணு மாட்டி இருக்கு. அதை அப்படியே அவங்க பழைய இரும்பு கடைக்கு எடுத்து வந்திருக்காங்க. அதை எடுத்துட்டு அதை உடைச்சு பாத்துருக்காங்க. அதுல ப்ளூ கலர்ல ஒரு ஜொலிக்கிற பவுடர் மாதிரி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பழைய பொருள் சேர்க்கிற 2 பேர் இது ரொம்ப விலையுறந்த பொருளா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பசங்களுக்கு எல்லாம் விளையாட கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு காய்ச்சல் அடிக்கிறது, தலைவலி, முடி கொட்டுறது, வாந்தி, மயக்கம்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. டாக்டர் எல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. அந்த பழைய பொருள் சேர்க்கலவங்களோட ஒரு ஒய்ஃப் அந்த ப்ளூ பவுடர் ஏதாவது சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க இது ஒரு ஹைலி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் சொல்லிட்டு. இது கேன்சர் ட்ரீட்மெண்ட் கியூர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. cesium 137 ஒரு ஹைலி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். இதுல இருந்து ஹை காமா ரேஸ் எல்லாம் வெளியே வரும். அந்த இன்சிடென்ட் நடந்ததால அந்த ஊர்ல இருக்கிற கிட்டத்தட்ட 1,12,000 பேர் கிட்ட யாருக்காச்சும் ரேடியேஷன் பாதிப்பு இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 240 பேருக்கு ரேடியேஷன் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் தனிமைப்படுத்திருக்காங்க. அந்த ஹைலி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல தொட்டு பார்த்து விளையாண்டதால 4 பேர் இறந்துட்டாங்க. அதுல ஒரு 6 வயசு குழந்தை ஒண்ணு. இது மாதிரி இன்சிடென்ட் நடந்த பிறகு இந்த மாதிரி மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஒழுங்கா டிஸ்மேண்டல் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டருக்கு எல்லாம் நிறைய கண்டிஷன் சொல்லி போட்டாங்க.